மோட்டிவேஷன் செய்ய வேண்டும் என என்னை கேட்டுக்கொண்டார்கள். எனவே உரையாற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பொன்னான நாள். ஏன் தெரியுமா? இத்தனை வருடங்கள் நீங்கள் பாடசாலையிலே படித்திருந்தாலும், இந்த பாடசாலை வளாகத்துக்குள் சுற்றி வந்திருந்தாலும் கூட, இன்றைய நாளில் தொடங்குகின்ற உங்களுடைய பயணம் மிகவும் வித்தியாசமான பயணம். இன்னும் 2 வருடங்கள் இந்த பாடசாலைக்குள் நீங்கள் இவ்வளவு காலம் இருந்தது போல அல்ல இருக்க போகிறீர்கள். நீங்கள் உயர்தர மாணவர்கள். உயர்தரம் என்பது பிள்ளைகள் எல்லா விடயத்திலும் உயர்தரம். கல்வியில் மட்டுமல்ல, உங்களுடைய சகல நடவடிக்கைகளும் உயர்தரமாக இருக்க வேண்டும். அதுதான் உயர்தரம், அட்வான்ஸ்மெண்ட். அந்த உயர்தரம் வெறுமனே வார்த்தைகளால் வந்து விடுவதல்ல. உயர்தரத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு உயர் தரமுடைய மனிதனாக மாறுவதற்கான வாய்ப்பு தான் பாடசாலையினுடைய இந்த இறுதி 2 வருடங்கள். இந்த 2 வருடங்களின் பின்னர் நீங்கள் சமூகத்துக்கு செல்ல போகிறீர்கள். சமூகத்தின் ஒரு பிரஜையாக, ஒரு முக்கியமான நபராக உங்களை நீங்கள் காட்டிக்கொள்வதற்கு உங்களை செதுக்குகின்ற பணிதான் இந்த 2 வருடங்களிலே கல்லூரியில் நடக்கிறது. நாங்கள் சில நேரங்களிலே நினைக்கிறோம், பாடசாலை வாழ்க்கை எங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும் தர வேண்டும் என. சந்தோஷத்தை மட்டும் தருவதல்ல, பாடசாலை வாழ்க்கை எங்களுக்கு வலிகளையும் வேதனைகளையும் தரக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் செதுக்கப்பட போகின்றோம். ஒரு பாறையை செதுக்கும் போது அந்த பாறை வலி தாங்கினால்தான் அது சிலையாக மாறும். அதை தாங்க முடியாத கற்கள் எல்லோரும் ஏறி மிதித்து செல்லுகின்ற படிக்கற்களாக மாறுமே ஒழிய அவை ஒரு நாளும் போற்றுதலுக்குரிய இடத்திலே இருக்க போவதில்லை. மாணவர்களாகிய நீங்கள் ஆசிரியர்களிடம் உங்களை செதுக்குகின்ற வேலைக்கு உங்களை ஒப்படைக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு அழகிய கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். மோவின் கதைன்னு சொன்னோன்னு அப்படி பார்க்கலாம். மோவி கிசான். உண்மையில் பிள்ளைகள், எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் உதாரணமாக மிருகங்களையும் பறவைகளையும் எடுப்பதுதான் உண்டு. ஏன் தெரியுமா? காகத்தை சொல்வோம், புறாவை சொல்வோம், எறும்பை சொல்வோம், நாயை சொல்வோம் உதாரணங்களாக. ஏன் தெரியுமா? அவையெல்லாம் ஐந்தறிவுடையவை. ஐந்தறிவுள்ள அந்த உயிரினங்களுக்கு அவ்வளவு உயர் பண்பு இருக்குமாக இருந்தால், ஆறறிவுடைய மனிதர்களாகிய எமக்கு எவ்வளவு உயர் பண்பு இருக்க வேண்டும். இன்றைய தினம் நானும் ஒரு பறவையை உதாரணமாக காட்ட விரும்புகிறேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கழுகு. பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் கழுகு பார்த்திருப்பீங்க. சில அது பார்ப்பதற்கு அரிதான ஒரு பறவை தான். ஏனென்று சொன்னால் அதை நிலத்திலே காண்பது அரிது. அது எப்போதுமே உயரத்தில் பறக்கின்ற பறவை. அது கூட்டமாக பறக்காது, தனித்து பறக்கக்கூடிய பறவை. ஒன்றில் அது தனித்து பறக்கும், அல்லது தன் இனத்தில் இன்னொரு பறவையை இணைத்துக் கொண்டு பறக்கும். மாணவர்களாகிய நாங்கள் கழுகை போல இருக்க வேண்டும். நாங்கள் மனிதர்கள் தனித்துவமானவர்கள். எங்களுக்கென்று தனித்துவமான பண்புகள் காணப்படுகின்றன. நாங்கள் எல்லோரும் ஒரே வயதுடையவர்களாக இருக்கலாம்,
ஒரு நிறத்தை உடையவர்களாக இருக்கலாம், ஒரே உயரத்தை உடையவர்களாக இருக்கலாம், ஒரே எடையை உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் தனித்துவமானவர்கள். எங்களுடைய பண்புகள் தனித்துவமானவை, எங்களுடைய திறமைகள் தனித்துவமானவை. நாங்கள் தனியாக படைக்கப்பட்டிருக்கிற உயிரினம். எங்களைப் போல இன்னொருவர் இருக்க முடியாது. திறமைகளில், ஆற்றல்களில், அறிவில் நாங்கள் வித்தியாசமானவர்கள். எனவே நாங்கள் தனித்திருப்பது மிகவும் சிறந்தது. எங்களுடைய தனித்தன்மையை காட்டுவது மிகவும் சிறந்தது. இருப்பினும் நாங்கள் ஒரு சமூக பிராணி என்ற வகையிலே கூட்டமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கூட்டமாக வாழிலும் கூட்டுப்பண்பு எங்களுக்கு தேவை, குழு ஒற்றுமை எங்களுக்கு தேவை. அந்த குழுவுக்குள் நான் தனித்துவமானவன் என்பதனை நீங்கள் காட்ட வேண்டும். அதற்கான 2 வருட கால சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே தனித்து ஜொலிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நட்சத்திரத்தை பாருங்கள், எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அதனை தனியாக அடையாளம் காண முடியும். அப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்திருக்க வேண்டும், உங்கள் தனித்துவத்தை காட்டுவதற்காக மட்டும். அடுத்ததாக கழுகை நீங்கள் பார்த்தீர்களானால் அது எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் தன்னுடைய இரையை குறிவைத்து தாக்கும். அது வருகின்ற வேகமும் இரையை கவ்விக்கொள்ளுகின்ற வேகமும் எம்மால் கணிக்க முடியாது. சரியாக குறிவைத்து தாக்கும். இது மாணவர்களாகிய எமக்கு எவ்வாறு பயன்படுகிறது தெரியுமா? நாங்கள் குறிக்கோள் உடையவர்களாய் இருக்க வேண்டும். எங்களுடைய குறிக்கோள் என்ன? என்ன உங்களுடைய குறிக்கோள்? கற்றல், கற்றல், கற்றல். கல்வி உங்களுடைய குறிக்கோளாய் இருக்க வேண்டும். வெறுமனே ஏற்றுக்கல்வி மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கைக்குரிய கல்வியையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே நோக்கமாய் இருக்க வேண்டும், அதிலே குறியாய் இருக்க வேண்டும், அதை கவ்விக்கொள்வதிலே முந்திக் கொள்ள வேண்டும். யாரிடமிருந்து உங்களுக்கு நல்ல விடயங்கள் வருகிறதோ அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்போதும் ஈக்களைப் போல ஆசிரியர்களை மொய்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு நல்லதை மட்டுமே தருவார்கள். அடுத்ததாக கழுகு எத்தனை வருடம் வாழும் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு ஒரு 40 வருடம் முதலாவது ஆயுள் காலம் குறிக்கப்படும். ஒரு 40 வருடம் அது சந்தோஷமா வாழும். 40 வயதாகும் போது, ஒரு 30-35 வயது, 40 வயதாகும் போது அது முதுமை அடையும். கழுகு முதுமை என்பது இங்க என்ன அப்படின்னா, அந்த கழுகினுடைய சிறகுகள் பாரமாகும். நிறைய இறகுகள் அதுல காணப்படும். அது அந்த இறக்கையை சுமந்து கொண்டு பறப்பதற்கான இயலுமையை இழந்துவிடும். அதனுடைய சொண்டுகள் மிக கூர்மையான சொண்டுகள் வளைந்து இரையை கவ்வ முடியாத அளவுக்கு கீழ் நோக்கி வளைந்திருக்கும். அதனுடைய நகங்கள் மிக நீளமானவை. அவை கொஞ்சம் கொஞ்சமாக வளைந்து உட்புறமாக சுருண்டு கொள்ளும். அந்த கழுகால் அதற்கு மேல் வேகமாய் உயரமாய் பறக்க முடியாது. தான் விரும்பிய உணவை உண்ண முடியாது. தான் விரும்பிய எதனையும் அதற்கு முன்பை போல செய்ய முடியாது. இந்த சந்தர்ப்பத்திலே கழுகு ஒரு தீர்மானம் எடுக்கும். என்ன தீர்மானம் தெரியுமா? அது வாழ்வா சாவா என்ற தீர்மானம். கழுகு வாழ வேண்டுமாக இருந்தால் அது தன்னை தியாகம் செய்ய வேண்டும், தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். தான் இன்னும் 30 வருடங்கள் வாழ வேண்டும் என தீர்மானம் எடுக்கின்ற கழுகு என்ன செய்யும் தெரியுமா? அது உயரமான ஒரு இடத்துக்கு சென்று, ஒரு உயரமான மலையிலே ஒரு கட்டுகைக்குள் யாரும் இல்லாத, எதிரிகள் இல்லாத இடத்திலே தனிமையாக ஒதுங்கி
அங்கே தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு அதனுடைய சிறகுகளை தன்னுடைய சொண்டுகளால் கொஞ்சம் கொஞ்சமாக பீத்தெடுக்கும். அது எவ்வளவு வலியும் வேதனையுமாக இருக்கும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இலகுவான காரியம் அல்ல. அதனுடைய வளைந்திருக்கின்ற அந்த நகங்களை பாறைகளிலே அடித்து அதனுடைய கால்களில் இருக்கிற நகங்களை உடைக்கும். வளைந்து போயிருக்கிற சொண்டுகளை பாறையிலே அடித்து உடைக்கும். இலகுவான காரியம் இல்லை பிள்ளைகளே, அது மிகவும் கடினமானது. அது வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி அது தாங்கிக் கொண்டு தன்னுடைய இறகுகளையும் நகங்களையும் சொண்டையும் உடைத்து தனித்திருக்கும் போது சுமார் ஒரு 5-6 மாதங்கள் அது தனித்திருக்க வேண்டும். ஏன் தனித்திருக்க வேண்டும், ஏன் ஒளித்திருக்க வேண்டும் என்றால் எதிரிகளிடமிருந்து தன்னை காத்து கொள்ள. அது இளமையாக இருக்கும் போது தன்னை ஒரு ராஜாவாக நினைத்து கொண்டு உயர பறக்கும். அதற்கு போட்டியாக எந்த பறவைகளாலும் பறக்க முடியாது. ஆனால் தன்னுடைய இளமையை இழந்து முதுமை தோற்றத்தில் அது இருக்கும் போது அதனை பாதுகாத்துக் கொள்வதற்காக அது தனித்திருக்கும். 5-6 மாதங்களிலே அதனுடைய புதிய சொண்டுகள் வளர்ச்சியடையும், புதிய நகங்கள் வளரும், புதிய செட்டைகள் உருவாகும். மீண்டும் அது மேலெழுந்து மென்மையான காற்றிலே மெதுவாக பறக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் தன்னுடைய நிலையை அடைந்து உயர பறக்கும். திரும்பவும் அது 30 வருடங்கள் வாழ முடியும். இந்த கதை எங்களுக்கு என்ன படிப்பினையை தருகிறது? மாணவர்களாகிய நாங்கள் நிறைய விடயங்களை இழக்க வேண்டும், எங்களை தியாகம் செய்ய வேண்டும், நாங்கள் தனித்திருக்க வேண்டும். ஏன்? நல்ல கல்வியை பெற்றுக்கொள்வதற்காக, நல்ல மாணாக்கனாய் உருவாவதற்காக, என்னுடைய நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக. கற்றல் மிகவும் கடினமானது பிள்ளைகள், அது மிகவும் இனிமையானது. அதை ருசி பார்ப்பதற்காக நீங்கள் உங்களை தியாகம் செய்ய வேண்டும். உங்களுடைய விளையாட்டை தியாகம் செய்ய வேண்டும், உங்களுடைய பொழுதுபோக்குகளை தியாகம் செய்ய வேண்டும், உற்றார் உறவினர்கள் வீடுகளிலே நடக்கின்ற வைபவங்களை தியாகம் செய்ய வேண்டும். அவற்றை நீங்கள் தியாகம் செய்தால் கழுகு இளமையாய் மீண்டும் பிறந்ததை போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உயரமான இலக்கை அடைந்து உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நான் வளமையாக சொல்வதுண்டு, உயர்தரம் என்பது 100 மீட்டர் ரேஸ் மாதிரி, 100 மீட்டர் ஓட்ட போட்டியை போன்றது. தரம் 1 to 11ஆம் வகுப்பு வரையும் நீங்கள் ஓடிய ஓட்டம் அது மரதன் ஓட்டமாக இருக்கலாம், அல்லது 5000-10,000 மீட்டர் ஓட்டமாக இருக்கலாம். ஏனென்றால் அது மெதுவாக, மிக மெதுவாக நடந்தும் போகலாம், இளைப்பாரி விட்டும் போகலாம், எப்படி வேண்டுமானாலும் போகலாம். இலக்கை அடைவது எங்களுடைய முயற்சியில் இருக்கிறது. ஆனால் உயர்தர கட்டை என்பது 100 மீட்டர் ஓட்ட போட்டியை போட்டது. 100 மீட்டர் ஓட்ட போட்டியிலே ஆரம்பத்திலே நீங்கள் மிக வேகமாக ஓட வேண்டும். ஸ்டார்டிங்கை விட்டீங்கன்னு சொன்னா இலக்கை அடைய முடியாது. இலக்கை அடையலாம், வெற்றி பெற முடியாது, 1ஆம் இடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அது உசைன் போல்டாக இருந்தாலும் கூட, இல்லையா? அவர் முதல்ல ஸ்டார்டிங்கை விட்டுட்டாருன்னு சொன்னா 1ஆவது இடம் போக முடியுமா? அவரை முந்திக்கிட்டு 10 பேர் ஓடிடுவாங்க. அட்வான்ஸ் லெவல் எக்ஸாமுக்கு நாங்கள் தயாராக வேண்டுமாக இருந்தால் 1ஆம் நாளிலேயே எங்களுடைய கட்டையை நாங்கள் தொடங்க வேண்டும், மிக வேகமாக. டைம் இல்லை எங்களுக்கு. 2 வருடம் என்பது மிக குறுகிய காலம், பரந்த பாடப்பரப்பு, விசாலமான பாடப்பரப்பு. இந்த ஓ லெவல் எக்ஸாம் எழுதுன மாதிரி அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் எழுத முடியாது. நடைமுறையோடு தொடர்புபடுத்தி எழுத வேண்டும்.
நடைமுறை விடயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். அது உங்களுடைய பரீட்சைக்கு மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கைக்கும் மிகவும் முக்கியமானதாக. இந்த 2 வருட காலங்கள் உங்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்ற காலம். நீங்கள் மாணவர்கள் தான், மாணவர்களாய்த்தான் இருப்பீர்கள். ஆனால் சமூகத்துக்கு உங்களை செதுக்கி அனுப்ப வேண்டிய வேலையை பாடசாலை செய்கிறது. வெறுமனே 2 வருட காலங்களை வீணடித்து விட வேண்டாம். உங்களுடைய நண்பர்கள் நல்ல நண்பர்களாய் இருக்க வேண்டும். கழுகு தன்னுடைய இனத்தோடு தான் சேரும், இனத்தோடு தான் உயரப்படும். அது காகத்தோடு சேர்ந்து பறப்பதில்லை. எனவே தீய நண்பர்களை விட்டு விலகுங்கள். குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள். நான் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும், அதுதான் உயர்தரம். நாளை என்ன வேலை செய்வதாக இருந்தாலும் ஒரு பட்டம் உங்களுக்கு தேவை. டிகிரி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை தியாகம் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் செல்வதற்காக கல்வி உங்களுடைய வாழ்க்கையின் பாடமாக எடுத்துக்கொள்ளும். தினமும் நான் நிறைய கதைக்க வேண்டியிருப்பதால் என்னுடைய சிறிய உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி.